இருக்கீங்களா? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேங்க. நீங்களும் தானே? பொதுவாவே நம்மளை விட நம்மளை சுத்தி இருக்கிறவங்க பணக்காராகவோ இல்ல ஒரு நல்ல நிலைமையிலயோ இருக்கிறாங்க அப்படின்னா நம்மள மட்டம் தட்டுறது சகஜம் தான். கரெக்டுங்களா? இது எல்லாரோட வாழ்க்கையிலுமே நடந்திருக்கும். அப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க முன்னாடி எல்லாம் நம்ம நல்லா வாழ்ந்து காமிக்கிறோம் அப்படின்னு நினைப்போம். கரெக்ட் தான். இதே மாதிரி தான் என்னோட ஃப்ரெண்டு அவங்களோட வாழ்க்கையில நடந்துச்சு. ரீசெண்டா என் ஃப்ரெண்ட் ஒருத்தரை மீட் பண்ணாங்க. அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சூழ்நிலையை என்கிட்ட சொன்னாங்க. அததான் இப்ப நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். என்னன்னா, என்னோட ஃப்ரெண்டு ரொம்பவே ஏழ்மையான ஒரு குடும்பத்துல இருந்து வராங்க. அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் அவங்கள ரொம்பவே மட்டம் தட்டி பேசுறாங்க. எந்த ஒரு நிகழ்ச்சியிலுமே அவங்கள ஒதுக்கி வச்சுதான் பார்ப்பாங்க. இப்படி இருக்கிறப்போ என்னோட ஃப்ரெண்டோட மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருது. எப்படியாச்சும் இவங்க முன்னாடி எல்லாம் நம்ம நின்று காமிக்கணும், வாழ்க்கையில சாதிச்சு காமிக்கணும் அப்படின்ட்டு. கரெக்ட் தான், நமக்கும் அப்படிதான் இருக்கும் இல்லையா? ஆனா அவங்க பல வேலைகளை முயற்சி பண்ணி பாக்குறாங்க, ஏதாச்சும் சாதிக்கணும் அப்படின்ட்டு. ஆனா எதுவுமே அவங்களுக்கு கை கொடுக்கவே இல்லைங்க. ஏன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எதுலையுமே போகல. அவங்க யோசிக்கிறாங்க, நமக்கு எதுலதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எதுல நம்ம நின்னா நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் பொழுது ஒரு எண்ணம் வருது அவங்களுக்கு. இந்த ஃபேஷன் டிசைனிங் சொல்லுவாங்க இல்லையா? அதாவது புதுவிதமான ஆடைகள் செய்யறது, அந்த ஆடைகளுக்கு தகுந்தாற் போல இந்த ஆபரணங்கள் எல்லாமே செய்யறது, இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. சின்ன வயசுல இருந்தே புதுசா ட்ரெஸ்ஸஸ் போடுறது, பாக்குறது, வீடியோஸ் பாக்குறது, இது எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஓகே, நம்ம அதுல போலாமே, அந்த ஃபீல்டுல போய் நம்ம சாதிக்கணுமே அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, புதுசா ஆடைகளை உருவாக்குறாங்க. வீட்லயே அவங்க மெட்டீரியல்ஸை வாங்கி ரெடி பண்ணி அதை அவங்க தெரிஞ்சவங்க கிட்ட காமிக்கிறாங்க. அவங்களுமே அதை பார்த்துட்டு நல்லா இருக்கு, புதுசா இருக்கு, எங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஆனா இதையும் அவங்களால கண்டினியூவா செய்யவே முடியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை பக்கம் ஓடிடுறாங்க. அந்த பிரச்சனையை முடிக்கணும், ஐயோ இந்த பிரச்சனை இந்த மாதிரி வந்துடுச்சு, இவங்க இப்படி பேசிட்டாங்க, அவங்க இப்படி பேசிட்டாங்கன்னு அந்த பிரச்சனையை என்ன பண்றாங்க, மண்டைக்குள்ள போட்டு ஓட்டிக்கிட்டு செய்ய வேண்டிய வேலையை நிறுத்திட்டாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட வேலை, இவங்களோட இலக்கு இருக்கு இல்லையா, அது அப்படியே ஸ்டாப் ஆகுது. அடுத்து இன்ட்ரெஸ்டே போகல. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், புது ஐடியா வந்தாதானே அவங்க ஃபீல்டுல க்ரோ ஆக முடியும், வளர முடியும். பட் அவங்களோட மைண்ட் செட் எல்லாமே எங்க இருக்குன்னா, பிரச்சனை இதுலதான் இருக்கு. பிரச்சனை ஒரு நாளும் வந்துகிட்டே தான் இருக்கு. அவங்களும் அந்த பிரச்சனை கூடவே ஓடுறாங்க. ஸோ இதுதான் என்னோட பெரிய ப்ராப்ளமா இருக்கு. புனிதா இது என்ன பண்றதுன்னு தெரியல, யார்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவங்க ரொம்பவே புலம்புனாங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பிரச்சனைகள் வரதாங்க செய்யும். பிரச்சனை இதோட நம்ம புல் ஸ்டாப் வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒன்றுத்துக்கு நம்ம புல் ஸ்டாப் வச்சு முடிச்சா இன்னொன்று பின்னாடியே தான் நெக்ஸ்ட் பேரான்னு சொல்ற மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ என்னதான் பண்றது அப்படின்னா, அது வந்தாலும் நம்மளோட எய்ம்ல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். எய்மை விட்டுட்டோம் அப்படின்னா எப்பவும் பிரச்சனை பின்னாடி ஓடிக்கிட்டே தாங்க இருக்கணும். அது நிற்கவே நிற்காதுங்க. இன்னைக்கு ஒன்று போனா நாளைக்கு இன்னொன்று புதுசா நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். புதுசா நிற்கும், அப்படிதான் வரும். அதுக்காக நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம அப்படியே நிறுத்திட்டோம்னா எப்பவும் நம்ம இப்படியே தாங்க இருக்கும், நம்மளால முன்னேறவே முடியாது. அப்புறம் நம்ம எல்லாரும் இலக்காரமா தாங்க பார்ப்பாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம யோசிக்கிறோம்ல, அவங்க எல்லாம் நம்மள பக்கத்துல பேசுறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அவங்க யாருமே பிரச்சனை பின்னாடி ஓட மாட்டாங்க. அவங்க கூட இருக்காங்க. அவங்களோட எய்ம் எல்லாமே எப்படி இருக்கும்னா, நம்ம ஏர்ன் பண்ணணும், நம்ம சம்பாதிக்கணும், நம்ம ஹாப்பியா இருக்கணும், இதுலதான் இருக்கும். பிரச்சனை வந்தா அதை அவங்க பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனையே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? அப்ப நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரச்சனை வரும், ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபோக்கஸ் வேலையில இருக்கணும். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க போயிட்டு பிரச்சனைகளை பாருங்க. வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் போதே எனக்கு மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, ஸோ என்னால புதுசா யோசிக்கவே முடியல அப்படிங்கிறாங்க. அப்படிதாங்க இருக்கும். பிரச்சனை அப்படிதான் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா உங்க இன்ட்ரெஸ்ட்டை நீங்க வளர்த்துக்கிட்டாதான் உங்களோட திறமையை நீங்க காமிக்க முடியும். நீங்க நிறைய வேலையை ட்ரை பண்ணிட்டு வந்துட்டீங்க, ஃபைனலா உங்க மனசுக்குள்ள என்ன ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அதுல நிக்கணும், அதுல கான்சென்ட்ரேட் கொடுக்கணும், அது சம்பந்தமா தேடணும். ஓகேங்களா? என்னென்ன புதுசா கிளாத் வந்திருக்கு, என்னென்ன டிசைன்ஸ் வந்திருக்கு, இன்னும் எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம், இதெல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாதான் பிரச்சனைகள் உங்களுக்கு பெருசா தெரியாது. சின்ன பிரச்சனை வந்தா
இருந்தாலும் எமோஷனல் ஆகிடுறோம். எமோஷனல் ஆகுனா எதையுமே சாதிக்க முடியாதுங்க. எமோஷனல் ஆகவே ஆகாதீங்க. பொதுவா பிரச்சனைன்னு வரப்ப நம்ம மனசு சொல்றதை விட மூளை சொல்றதை தான் கேட்கிறோம். ஏன்னா மனசு வந்துட்டு எமோஷனல் ஆகும், அழ வைப்போம். புரியுதுங்களா? ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ண வச்சிடும். அப்ப என்ன பண்ணணும்? மூளை கிட்ட கேட்கணும். மூளை என்ன சொல்லும்? நீ உன்னோட வேலையை பாரு ஃபர்ஸ்ட். இதுல நீ ஜெயிச்சாதான் எல்லாரும் முன்னாடியும் கெத்தா வாழ முடியும். இதை விட்டுட்டு நீ இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில ஃபோக்கஸ் பண்ணனா நாளைக்கு நல்ல சந்தோஷமா வாழ முடியாது. சோ இதை வந்து மூளை தான் சொல்லும், மனசு சொல்லவே சொல்லாது. மனசுல சொன்னோம், ஐயோ இவ்வளவு பெரிய பிரச்சனையா, இதை நம்ம எப்படி முடிக்கிறது, இதை முடிச்சாகணுமே அப்படிதான் மனசு சொல்லும். கூட சேர்ந்து புலம்போம். யார் கூட போயிட்டு அழலாமா, ஷேர் பண்ணலாமா, இங்க போடலாமா, அங்க போடலாமான்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். குழந்தை மாதிரி தாவிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா நீங்க ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னா உங்க வேலையில நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சோ இதோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.